அன்பு தோழமைகளுக்கு அடியேனின் பணிவான நமஸ்காரம். இன்று ஒரு வித்தியாசமான நாளை பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்ன விசேஷம்னா, இறைவனே இது விஷயமாக ஒரு அதிசயத்தை எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பே நிகழ்த்தி இதன் அவசியத்தை வலியுறுத்தி இருக்கிறார். அது என்ன நாள் தெரியுமா நேயர்களே? தேசிய பாதுகாப்பு தாய்மை தினம், நேஷனல் சேஃப் மதர்ஹுட் டே. 2003 முதல் இது ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் 11 அன்று அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. ஏன், என்ன அவசியம், எதுக்காக ஏப்ரல் 11? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைகள் இதோ. நேர்களே, பிரசவ காலம் என்பது ஒவ்வொரு பெண்ணின் வாழ்க்கையிலும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அது பெண்ணுக்கு மறுபிறவி போல். பெண்ணின் பூரணத்துவம் தாய்மையில்தான். எத்தனையோ கஷ்டங்களை கடந்து பூமிக்கு ஒரு புதிய ஜீவனை தர ஒரு பெண்ணால் மட்டுமே முடியும். அதனால்தான் குழந்தை பிறத்தலை தாய்மை பேறு என்கிறோம். ஒருவனுக்கு எவ்வளவுதான் செல்வம், பேர், புகழ் இருந்தாலும் அவனுக்கு பிறகு பேர் சொல்ல பிள்ளை, அதாங்க வாரிசு வேண்டுமல்லவா? அப்போதுதான் ஆணின் வாழ்க்கையும் முழுமையடைகிறது. ஆணின் பெருமை பேசவும் ஒரு பெண்ணால் தான் முடியும் என்பது நிதர்சனமான உண்மை அல்லவா? எனவேதான் தேசிய தாய்மை தினம் இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 11 அன்று. காரணம், அன்றுதான் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் மனைவி கஸ்தூரிபா பிறந்த நாளும் கூட. ஒயிட் ரிப்பன் அலையன்ஸின் வேண்டுகோளின்படி 2003 முதல் கர்ப்பம், பிரசவம் மற்றும் மகப்பேறுக்கு பிந்திய காலத்தில் தாய்மார்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள், பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்த இது கடைபிடிக்கப்படுகிறது. அதாவதுங்க, பிரசவத்தின் போது ஒரு தாய் கூட உயிரிழக்க கூடாது என்ற இலக்கை நோக்கிய ஒரு தினமாக இது அனுசரிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இதுக்கெல்லாம் முன்னோடியாக திருச்சி மலைக்கோட்டை செவ்வந்திநாதர் சுவாமி திருக்கோவிலில் ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது. வாங்க அந்த வரலாற்றை தெரிந்து கொள்வோம். திருச்சி மலைக்கோட்டை சிவபெருமானின் திருப்பெயர் செவ்வந்திநாதர். இந்த கோயில் சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இந்த ஊரில் வணிகன் தனகுப்தன் தன் மனைவி ரத்னாவதியோட வசித்து வந்தான். இவள் மலைக்கோட்டை செவ்வந்திநாதரிடம் அபரிமிதமான பக்தி பூண்டிருந்தாள். சிந்தை, செயல் எல்லாவற்றிலும் நமச்சிவாயம்தான். இந்நிலையில் அவள் தாய்மை அடைகிறாள். பிரசவ காலம் நெருங்குகிறது. ரத்னாவதியின் தாயார் மகளுக்கு பிரசவம் பார்க்க மலைக்கோட்டைக்கு வருகிறாள். எங்கேருந்து தெரியுமா? பூம்புகார்லேருந்து வரா. மருந்து, எண்ணெய் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வருகிறாள். ஆனால் அவள் வந்து சேர்வதற்குள் ரத்னாவிற்கு வலி அதிகமாகி விடுகிறது. அச்சமயம் கணவனும் வீட்டில் இல்லை. துடிக்கிறாள், அழுகிறாள். செவ்வந்திநாதரே, உன் நாமம் தவிர வேறொன்றும் அறியேன். உன்னைத்தான் சதமென நம்பியிருக்கிறேன். என்னை கைவிட்டு விடாதே என்று மனமுருக வேண்டுவதற்கும் அவளது தாய் எல்லா ஏற்பாடுகளுடன் அங்கு வந்து சேருகிறாள். அப்புறம் என்ன, சுகப்பிரசவந்தான். ரத்னா, இனிமே எந்த கவலையும் இல்லை. நான் போய் இந்த மருந்தை அரைச்சி எடுத்துட்டு வரேன் என்று வெளியே சென்றாள் அவள் தாய். அடுத்த கணமே திரும்பி வந்தாள். ரத்னாவுக்கு ஒரே ஆச்சரியம். என்னம்மா, இப்போ தானே மருந்து அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரேன்னு போனேன், ஏன் திரும்பிட்ட? ரத்னா, என்ன உளறுகிறாய்? காவேரியில் ஒரே வெள்ளப்பெருக்கு. நானே தட்டு தடுமாறி இப்போ தான் நுழையிறேன். நீ என்னடாண்ண? அது சரி, யார் உனக்கு பிரசவம் பார்த்தா? அவங்களுக்கு எப்படி நீ பிரசவ வலியால் துடிக்கிறேன்னு தெரியும்? உன் கணவன் எங்கே போனார் இந்த நேரம் பார்த்து? இப்படி கேள்விகளை அடுக்கினாள். சற்று நேரம் கழித்து எல்லாம் விளங்கிவிட்டது ரத்னாவிற்கு. ஆமாங்க, டாக்டர் செவ்வந்திநாதர் சிறப்பு மகப்பேறு மருத்துவர்தான் தனக்கு பிரசவம் பார்த்து காப்பாற்றியது என்பது புரிய வந்தது. உடனே பரவசத்தோடு, இறைவா, எனக்கு பேறு காலம் பார்த்த பரமனே, நீயே எனக்கு தாயுமானாய் என்று கண்ணீர் மல்க கூறுகிறாள். அன்று முதல் செவ்வந்திநாதர் தாயுமானவ சுவாமி என்று அழைக்கப்படுகிறார். இங்கு பிரார்த்தனை செய்யும் கர்ப்பிணி பெண்களுக்கு 100% சுகப்பிரசவம்தான்.
இதை நினைவூட்டும் விதமாக இன்றும் செட்டிப்பெண் மருத்துவம் என்ற விழா இங்கே சித்திரை மாதத்தின் போது கொண்டாடப்படுகிறது. இதிலேருந்து நாம் புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தாங்க. தன்னை சரணாகதி அடைந்தவர்களை இறைவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை. தாய்மை தினத்தின் நோக்கமும் அதுதாங்க. பிரசவத்தில் பெண்கள் உயிரிழக்கக்கூடாது. இப்போ ஒத்துக்கிறீங்களா? முதலில் தாய்மை தினத்தை கொண்டாடியது தாயுமானவ சுவாமி தானே. இப்படி நம்ம சனாதன தர்மத்தின் பெருமைகள் எவ்வளவோ இருக்குங்க. சரி தோழமைகளே, சேனலை பாருங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.